பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் எங்களோட விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் அங்கீகரிக்கிறவர். எங்களுடைய கூக்குரலின் சத்தத்துக்கு அவர் செவி சாய்க்கிற தேவனாய் இருக்கிறார். அங்கே சங்கீதம் 66வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் நீங்களும் ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாக ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நிச்சயமாக விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தோல்வியை கொடுக்க மாட்டார். ஆமென். ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறவராயிருக்கிறார். நீங்கள் வெற்றியை காண போறீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. இந்த மாசத்துல தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அநேக விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவரும் சத்தத்தை அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவன் என்னோடு உங்களோடையும் இருக்கிறார். ஆகவே நீங்கள் அநேகருக்கு சாட்சி சொல்ல போறீங்க. ஆமென். ஆண்டவர் சொன்னார், அங்கே தாவீதின் ஜெபத்தை கேட்டார். தாவீது சொன்னார், மெய்யாகவே தேவன் என் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை கேட்டார். தாவீதின் ஜெபத்தை ஆண்டவர் பதில் கொடுத்தது போல உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம், உற்சாகமாய் காணப்படுவோம். இன்னும் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாராக. நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களோட ஜெபங்கள் ஏறெடுக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால உடைத்து போடுகிறோம். ஆண்டவரே, எங்களோட சத்தத்தை அங்கீகரிக்கிறவர், எங்களோட சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர், அப்பா எங்களோட விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வைத்திருக்கிற எல்லா விண்ணப்பத்துக்கும் என் தேவன் நீங்க பதில் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை வாழ வைக்கிறவர். ஆண்டவரே, எங்களை மகிழ்ச்சியாக்குற தெய்வம். இந்த நாட்களில் எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறி சமாதானமாய் காணப்பட எங்களோட விண்ணப்பத்தின் சத்தத்தை அங்கீகரித்து எங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாய் ஊழிய பாதையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே உங்களோட சமூகத்துல வைத்திருந்த எல்லா விண்ணப்பத்துக்கும் என் தேவன் பதில் கொடுத்து ஆண்டவரை வருகிற நாட்களில் நாங்கள் சாட்சியாய் நிற்க ஆண்டவரே உங்களோட நாமம் மகிமைப்படும் விதத்துல பெரிய காரியங்களை கற்று செய்யும்படியாய் உங்களுடைய அன்பு கரத்துக்குள்ளாய் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.